Hi guys, so இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டோரேஜில் ரெண்டு டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் இருக்குது. ஒன்று SAN ஸ்டோரேஜ், இன்னொன்று NAS ஸ்டோரேஜ், அதாவது நெட்வொர்க் அட்டாச்சு ஸ்டோரேஜ், இன்னொன்று ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க். நேற்று வந்து வாட் இஸ் SAN ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி SAN ஸ்டோரேஜுக்கும் NAS ஸ்டோரேஜுக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஸ்டோரேஜ்? ஸ்டோரேஜ் இஸ் நத்திங் பட் ஸ்டோரிங் த டேட்டா. உங்கள் மொபைல் இருக்குது, உங்கள் மொபைலில் நீங்கள் மெமரி கார்டு இன்சர்ட் பண்ணுறீங்க, அதில் டேட்டா இருக்குது, தட் இஸ் கால்டு ஸ்டோரேஜ். உங்கள் மொபைலில் இன்பில்டாக 512 GB ஸ்டோரேஜ், அப்புறம் 256 GB ஸ்டோரேஜ் இருக்கும். அப்போ தட் இஸ் கால்டு ஸ்டோரேஜ், விச் மீன்ஸ் ஸ்டோர் த டேட்டா. பை த சேம் வே உங்கள் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுற ஒரு இடம் ஸ்டோரேஜ். அதில் ரெண்டு டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் இருக்குது. ஒன்று வந்து SAN ஸ்டோரேஜ், இன்னொன்று NAS ஸ்டோரேஜ். இந்த SAN ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது ஸ்டோரேஜ் ஏரியா நெட்வொர்க், SAN அப்படிம்போம். இந்த SAN ஸ்டோரேஜில் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஆக்சுவலி நம்ம ஒர்க் பண்ணுற ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இதுதான், SAN ஸ்டோரேஜ் தான். நம்ம NAS ஸ்டோரேஜில் வி நெவர் எவர் ஒர்க் ஆன் NAS ஸ்டோரேஜ். ஏன்னா NAS ஸ்டோரேஜ் வந்துட்டு சின்ன சின்ன கம்பெனியில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. தெர் இஸ் அ huge difference between SAN storage and NAS storage. முதல்ல SAN storage பற்றி பார்ப்போம். SAN storage அப்படிங்கிறது ஒரு என்டர்பிரைஸ் டேட்டா சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் மெத்தட். நான் ஆல்ரெடி நேற்று சொன்னேன் என்னென்ன ஸ்டோரேஜ், எப்படி நம்ம SAN storage யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு டயக்ராம். இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரேக் சர்வர்ஸ். The rack servers directly connected to the SAN switch. SAN switch directly connected to the SAN storage. இது ஒரு SAN storage. ஓகே, நம்மளோட என்டர்பிரைஸ் டேட்டா சென்டரில் எல்லா இடத்துலையும் we are only using SAN storage. நம்ம இன்டர்வியூலேயும் SAN storage பற்றி தான் கேள்வி கேட்பாங்க. நம்ம இதை பற்றி தான் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருக்கணும். நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் SAN storage. நம்மளோட டேட்டா எல்லாமே SAN ஸ்டோரேஜில் தான் ஸ்டோர் ஆகுது. நான் நேற்று சொன்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற எல்லா டெக்னாலஜியும் இந்த ஸ்டோரேஜில் இருந்தால் வருது. சரியா? நீங்கள் ஒரு ஜிமெயில் அனுப்புறதுனாலும் சரி, இல்லை ஒரு யூடியூப்பில் வீடியோ பார்க்குறீங்க, இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ் எல்லாமே எங்கே இருக்குது? நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுறீங்க, அந்த மெசேஜ் எல்லாமே எங்கே இருக்குன்னா அந்த டேட்டா சென்டரில் இருக்கிற ஒன் ஆஃப் த SAN ஸ்டோரேஜில் இருந்து தான் அது ப்ராசஸ் ஆகுது. நம்ம மொத்த இந்த குளோபலாக இருக்கிற மக்களோட எல்லா டேட்டாவும் டேட்டா சென்டரில் இருக்கிற ஒரு ஸ்டோரேஜ், அதை SAN ஸ்டோரேஜ்னு சொல்லுவோம். அந்த ஸ்டோரேஜில் தான் வந்து இருக்கும். அந்த SAN ஸ்டோரேஜ் தான் இது. சரிங்களா? ஸோ SAN ஸ்டோரேஜ் ஐடியல் யூசேஜ் ஃபார் டேட்டா சென்டர்ஸ், ஹைப்பர்வைசர்ஸ், விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்ம், பெரிய பெரிய டேட்டா பேஸில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த SAN ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர்வைசரில் நம்ம ஃபுல்லாகவே SAN ஸ்டோரேஜ் தான் யூஸ் பண்ணுறோம். வாட் இஸ் ஹைப்பர்வைசர் அப்படின்னு எல்லாத்துமே தெரியும். இந்த ரேக் சர்வரில் நம்ம ESXஐ இன்ஸ்டால் பண்ணி இதில் விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணால் இட் வில் ஆக்ட் as a ஹைப்பர்வைசர். அந்த விர்ச்சுவல் மிஷின் எல்லாமே இந்த SAN ஸ்டோரேஜெல்லாம் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஹைப்பர்வைசர் யூஸ் பண்ணுறதுனால SAN ஸ்டோரேஜ் தான் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் பெரிய பெரிய SAP டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. SAP டேட்டாபேஸ், Oracle டேட்டாபேஸ், இது எல்லாமே இந்த SAN ஸ்டோரேஜில் தான் இருந்தால் வந்து ஒர்க் ஆகுது. அப்புறம் the SAN storage is a shared storage and also is a dedicated storage. Shared storage அப்படின்னா இந்த ரேக் சர்வர், இங்கே சர்வர் 1, சர்வர் 2, சர்வர் 3, சர்வர் 4, இந்த 4 சர்வரும் கேன் ஆக்சஸ் த SAN ஸ்டோரேஜ். விச் மீன்ஸ் இந்த 4 சர்வருக்கும் இது ஷேர்டாக இருக்கிறதுனால இதை நம்ம ஷேர்டு ஸ்டோரேஜ் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்கிறோம். என்டர்பிரைஸ் டேட்டா சென்டரில் ஷேர்டு ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஷேர்டு ஸ்டோரேஜ் மூலமாக தான் நம்ம டேட்டா எல்லாமே வந்து ஆக்சஸ் வந்து ஆகும். ஓகே, கம்மிங் டு த NAS ஸ்டோரேஜ். NAS ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது சின்ன சின்ன கம்பெனியில் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த NAS ஸ்டோரேஜ் வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியில் வந்து ஒரு ஃபைலை வந்து ஷேர் பண்ணணும். லைக் ஒரு ஃபைல் சர்வர் வச்சுருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன கம்பெனி, ஒரு 20 பேர் வேலை பார்க்குற ஒரு கம்பெனி வச்சுக்கோமே. அந்த கம்பெனியில் வந்துட்டு ஒரு ஃபைல் சர்வர் வச்சுருப்பாங்க.
அதில் டேட்டா இருக்கும். ஷேர்டு ஃபோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஷேர்டு ஃபோல்டர்ஸ் எல்லாமே இந்த NAS ஸ்டோரேஜில் தான் வச்சுருப்பாங்க. செகண்டு, சம் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே இந்த NAS ஸ்டோரேஜில் வச்சுருப்பாங்க. ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ஹார்ட் தான் உள்ளே இருக்குது. இந்த SAN ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் ஹார்ட் டிஸ்க்கு, NAS ஸ்டோரேஜ்லேயுமே கலெக்ஷன் ஆஃப் ஹார்ட் டிஸ்க்கு. பட் அது டெக்னாலஜி வேறு, இதோட டெக்னாலஜி வேறு, இதோட டெக்னாலஜி வேறு. SAN ஸ்டோரேஜில் அந்த டெக்னாலஜியை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிளாக் லெவல் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். NAS ஸ்டோரேஜில் இந்த டெக்னாலஜியை ஃபைல் லெவல் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். கேஸ் நோட் பண்ணிக்கோங்க, இது முக்கியமான பாயிண்ட்டு. ஃபைல் லெவல் ஸ்டோரேஜ் ரெண்டுமே ஹார்ட்வேர் வைஸாக கிட்டத்தட்ட சேம் தான். இதுலேயுமே உள்ள ஹார்ட் டிஸ்க் தான் இருக்குது, இதுலேயே உள்ள இதெல்லாம் ஹார்ட் டிஸ்க் தான் இருக்குது. ஆனால் அந்த டெக்னாலஜி டிஃபர். பிளாக் லெவல் ஸ்டோரேஜ் அப்படின்னா இட்ஸ் அ ரா ஸ்டோரேஜ், ரா டிஸ்க்கு, விச் மீன்ஸ் இந்த ஹார்ட் டிஸ்க்லாம் இருக்கு இல்லையா, இந்த SAN டிஸ்க்கு உள்ள ஹார்ட் டிஸ்க் இருக்கு இல்லையா, அந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாமே கலெக்ட் பண்ணி நமக்கு ஒரு சிங்கிள் வால்யூமாக கிடைக்கும். அதை வந்து ரா டிஸ்க்கு ஆர் ரா ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் பிளாக் லெவல் ஸ்டோரேஜ்னு சொல்கிறோம். நம்ம விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்ம் ஹைப்பர்வைசருக்கெலாம் இந்த ஸ்டோரேஜ் தான் மெயினாக யூஸ் பண்ணுறோம். இட்ஸ் பிளாக் லெவல் ஸ்டோரேஜ். இதில் யூஸ் பண்ணால் தான் ஸ்டோரேஜ் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும். அண்ட் ஆல்சோ ஸ்லோனஸ் இருக்காது, லேட்டன்சி இருக்காது, ஸ்பீடு இருக்கும். NAS வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபைல் லெவல் ஸ்டோரேஜ், விச் மீன்ஸ் அந்த ஸ்டோரேஜில் ஆல்ரெடி ஃபைல்ஸ் வந்து இருக்கும். ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணிடுற சரி, யூ கேன் ரெடி டு கிரியேட் த ஃபைல்ஸ். பிளாக் லெவல் ஸ்டோரேஜில் அப்படி கிடையாது. அது ஒரு எம்டி ஸ்பேஸ். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வந்து கீப்பப் பண்ணிக்கலாம். பட் ஃபைல் லெவல் ஸ்டோரேஜில் யூ ஹாவ் டு ஆல்ரெடி த ஃபைல் இஸ் தேர். மெயினாக இந்த NAS ஸ்டோரேஜ் வந்து ஃபைல் சர்வருக்காக வச்சுருக்காங்க. அதாவது ஷேர்டு ஃபைல்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் நீங்கள் ஒரு ஃபைல் வச்சுருப்பீங்க, நான் ஒரு ஃபைல் வச்சுருக்கிறேன். நீங்கள் ஒரு டீம், நான் ஒரு டீம். என்னோடய ஃபைல் உங்களுக்கு ஷேர் பண்ணும், உங்களோட ஃபைலை ஷேர் பண்ணும் அப்படின்னா ஷேர் ஃபோல்டரில் போட்டுருவோம். ஸோ அப்போ அந்த ஷேர் ஃபோல்டரில் எல்லோரும் டம்ப் பண்ண டேட்டா சைஸ் அதிகமாகிட்டே போகும். அப்போ அந்த ஷேர் ஃபோல்டர் எல்லாமே இந்த NAS நெட்வொர்க் அட்டாச்சு ஸ்டோரேஜில் தான் இருக்கும். இது மெயின் டிஃப்ரென்ஸ். இன்னொரு மெயின் டிஃப்ரென்ஸ், த SAN ஸ்டோரேஜ் கனெக்டிவிட்டி. இந்த SAN ஸ்டோரேஜ் வந்து எப்படிலாம் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 2 விதமாக கனெக்ட் பண்ணலாம். நேற்றே சொல்லியிருக்கேன் நான். ஒன்று FC கனெக்டிவிட்டி, இன்னொன்று வந்து ஐஸ்கசி நெட்வொர்க். ஐஸ்கசி FC அப்படிங்கிறது ஃபைபர் சேனல் கனெக்டிவிட்டி. இந்த SAN ஸ்டோரேஜை பின்னாடி ஒரு ஃபைபர் சேனல் போர்ட் இருக்கும். அந்த போர்ட்டில் அந்த ஃபைபர் கேபிளை இன்சர்ட் பண்ணிவிட்டு தென் டெஸ்டினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா SAN சுவிட்சில் கொடுத்துருப்போம். நம்மள காமிச்சு இல்லையா இங்கே. ஸோ இந்த இடத்துல ஒரு ஃபைபர் சேனல் போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்கேயுமே ஒரு ஃபைபர் சேனல் SAN ஸ்டோரேஜில் இருக்கும். அந்த ஃபைபர் சேனல் போர்ட்டை எடுத்து இதை ஃபைபர் கேபிள் கொடுத்து அதை SAN சுவிட்சில் கனெக்ட் பண்ணியிருப்போம். நம்ம சர்வர்லையும் ஓகே. ஸோ நம்ம சர்வர்லையும் பார்த்தீங்கன்னா ஃபைபர் சேனல் போர்ட் இருக்கும். அந்த ஃபைபர் சேனல் போர்ட்டில் ஃபைபர் கேபிளை நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். அந்த கேபிள் டைரெக்ட்லி கனெக்ட் டு SAN சுவிட்ச். தென் அனதர் கேபிள் வந்து இங்கே SAN ஸ்டோரேஜில் கனெக்ட் ஆகிருக்கும். இது ஒரு டைப்பு. செகண்ட் டைப் வந்து ஐஸ்கசி. எல்லா SAN ஸ்டோரேஜ்லேயுமே ஐஸ்கசி இருக்கும், ஃபைபர் இருக்கும். ஐஸ்கசி இஸ் நத்திங் பட் நெட்வொர்க். ஓகே, நேற்று கூட நான் காமிச்சேன். ஸோ இது வந்து ஒரு டெல் பவர் ஸ்டோரேஜ். இது SAN ஸ்டோரேஜ். இந்த SAN ஸ்டோரேஜோட ரியர் வியூ பாருங்கள். ரியர் வியூவில் உங்களுக்கு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா FC கேபிள் கனெக்ட் பண்ணுற போர்ட். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். தீஸ் போர்ட் விச் இஸ் யூஸ் டு கனெக்ட் த FC ஃபைபர் சேனல் கேபிள் கனெக்ட் பண்ணுறது. இந்த போர்ட் இந்த இருக்கு இல்லையா, இதெல்லாமே நெட்வொர்க் போர்ட்ஸ். ஐஸ்கசி போர்ட். நெட்வொர்க் போர்ட் இஸ் நத்திங் பட் ஐஸ்கசி போர்ட்.
நம்ம அந்த டெக்னாலஜியை ஐஸ்கசின்னு சொல்கிறோம். அந்த நெட்வொர்க் கேபிள் மூலமாக இன்கேஸ் இப்போ இது எப்படி நம்ம கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இன்கேஸ் என்னோடய சர்வரும் என்னோடய ஸ்டோரேஜும் எஃப்சியில் கனெக்ட் ஆகி ஃபைபர் கேபிளில் கனெக்ட் ஆகிருந்தால் அது எஃப்சி டெக்னிக்கு. என்னோடய சர்வரும் என்னோடய ஸ்டோரேஜும் நெட்வொர்க் கேபிளில் கனெக்ட் ஆகிருந்தால் அதுக்கு பேர் ஐஸ்கசி டெக்னிக்கு. சரியா? ஸோ இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்காரணம் இதை மறக்கக்கூடாது. சான் ஸ்டோரேஜில் 2 டைப் ஆஃப் கனெக்ஷன் இருக்குது. ஒன்று எஃப்சி கனெக்டிவிட்டி, ஃபைபர் சேனல் கனெக்டிவிட்டி. இன்னொன்று ஐஸ்கசி கனெக்டிவிட்டி. ஐஸ்கசி இஸ் நத்திங் பட் நெட்வொர்க் கேபிள் கனெக்ட் பண்ணுறது. ஓகே, நம்ம சர்வரில் டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறதுக்கான டெக்னாலஜி அது. அப்போ நேஸில் நம்ம என்ன பண்ணுறோம்? நேஸில் ஈத்தர்நெட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒவ்வொரு நேஸ்க்கு பின்னாடியும் ஒரு ஈத்தர்நெட் போட்டிருக்கோம். அந்த ஈத்தர்நெட் போர்ட் மூலமாக we can directly connect the server. ஸோ உங்களுக்கு நேஸோட ஃப்ரண்ட் வியூ பேக் வியூ காமிச்சோம்னா you can able to understand it. என்னங்க? ஸோ நேஸ் வந்து யாருனாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், எங்கேனாலும் வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு நேஸ். ஓகே, சினாலஜி அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட நேஸ். இது நேஸோட ஃப்ரண்ட் வியூ. லேன் கனெக்ட் ஆகிருக்கிறது தெரியுதா? டிஸ்க் ஸ்டேட்டஸு, எத்தனை டிஸ்க் ஸ்டேட்டஸு. லேன்னா ஈத்தர்நெட் போர்ட் கனெக்ட் ஆகிருக்குது. இது பேக் வியூ. இதில் பாருங்கள், ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்குது பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஈத்தர்நெட் போட்டிருக்கு, 2 யூஎஸ்பி போட்டிருக்கு, ஒரு பவர் கேபிள் போட்டிருக்கு, அவ்வளோதான். இந்த நேஸ் கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதில் ஒரு ஈத்தர்நெட் கேபிள் கனெக்ட் பண்ணுறீங்க, டேரெக்டாக அந்த ஈத்தர்நெட் கேபிளை வந்து சர்வரில் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கான்ஃபிகர் பண்ணிடலாம். நேஸை பொறுத்த வரைக்கும் கான்ஃபிகரேஷன் ஈஸி, காஸ்ட் கம்மி. ஓகே, பட் நம்ம சான் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் கான்ஃபிகரேஷன் கஷ்டம், காஸ்ட் அதிகம், பட் ஸ்லோனஸ் இருக்காது, ஸ்பீடு இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், இது சான் ஸ்டோரேஜ். இந்த சான் ஸ்டோரேஜில் தேர் இஸ் அ மல்டிபிள் போர்ட்ஸ், FC ports and iSCSI ports. Whereas NAS ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடாக ஜஸ்ட் ஒரு ஈத்தர்நெட் போட்டு மட்டும் தான் இருக்கும், அதை டேரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னு, சானுக்கும் நேஸ்க்கும் மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி கனெக்ஷன் டைப்பு. எஃப்சியில் கனெக்ட் பண்ணுறீங்களா, ஐஸ்கசியில் கனெக்ட் பண்ணுறீங்க. இதில் வந்து ஒன்லி ஈத்தர்நெட்டில் மட்டும் தான் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க. இதில் லேன்னு போட்டுருக்கான் பாருங்கள், இந்த இடத்துல லேன்னு போட்டுருக்காங்க. ஈத்தர்நெட்டில் மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும். சான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பிளாக் லெவல் ஸ்டோரேஜ். நேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃபைல் லெவல் ஸ்டோரேஜ். சான் வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் டேட்டா சென்டரில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. சின்ன சின்ன கம்பெனிஸில் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒன்லி இட் இஸ் யூஸ் ஃபார் என்டர்பிரைஸ் டேட்டா சென்டர், எஸ்பெஷலி ஃபார் ஹைப்பர்வைசர்ஸ், விர்ச்சுவலைசேஷன் பிளாட்ஃபார்ம், பெரிய பெரிய டேட்டாபேஸ், சாப் டேட்டாபேஸ், ஆரக்கிள் டேட்டாபேஸ், பெரிய பெரிய என்டர்டைன்மெண்ட் கம்பெனிஸ், ஏஐ டேட்டா சென்டர்ஸ், சோஷியல் மீடியா டேட்டா சென்டர்ஸ் எல்லாமே இந்த சான் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த நேஸ் ஸ்டோரேஜ் வந்து இட் இஸ் யூஸ்டு ஒன்லி ஃபார் ஆஃபீஸ் பர்பஸ். உங்கள் வீட்டில் ஈவன் யூ கேன் ஆல்சோ யூஸ் இன் உங்கள் வீட்டில் உங்களுக்கு டேட்டா நிறைய தேவைப்படுது. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் வந்து நேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் க்ளவுடில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த நேஸ் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு டேட்டா நிறையா இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு பெரிய யூடியூபர், நீங்கள் வந்து நிறைய வீடியோஸ் எடிட் பண்ணுறீங்க, நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவீங்க, அப்போ அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் வேணும். அப்போ ஒரு நேஸ் போட்டுக்கலாம். அந்த வீடியோஸ் இதை வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க, அந்த ஆஃபீஸில் ஒரு 10 பேர் 20 பேர் வேலை பார்க்குறாங்க, எனக்கு ஒரு சின்ன ஸ்டோரேஜ் வேணும், ஒரு ஃபைல் சர்வர் வேணும் அப்படின்னா அங்கே நேஸ் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இட் இஸ் அஃபோர்டபுள். லைக் ஒரு நேஸ் ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இது 96,000 ரூபா போட்டிருக்கு. இதோட சைஸ் வந்து 8 TB 4 TBயில் 2 ஹார்ட்ஸ்க்கு உள்ளே இருக்குது. அதனால தான் இங்கே வந்து டிஸ்க் 1 டிஸ்க் 2 போட்டிருக்கான். டிஸ்க் 1 ஸ்டேட்டஸ், டிஸ்க் 2 ஸ்டேட்டஸ். மேக்ஸிமம் இதில் 2 ஹார்ட்ஸ் போட்டுக்கலாம். ஈச் ஹார்ட்ஸ் ஹேஸ் 4 TB. ஸோ மொத்தம் இதோட கெப்பாசிட்டி 8 TB. இதோட காஸ்ட் வந்து 91,000 ரூபா. ஸோ நிறைய நேஸ் இருக்குது.
நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. சினாலஜி, டெல் இருக்குது, நிறைய கம்பெனிஸ் இருக்குது நேஸில். ஸோ உங்களுக்கு வேணும்னா ஒரு 15,000 கூட நேஸ் இருக்குது. நான் இப்போ காமிச்சது ரொம்ப அதிகமான ரேட்டு. ஏன்னா ஒரு 4 டிபி 5 டிபி வேணும் அப்படின்னா ஒரு 20,000 ரூபாய் 30,000 ரூபாயில் கூட நேஸ் ஸ்டோரேஜ் வந்து இருக்குது. அதில் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். பட் சான் ஸ்டோரேஜ் அப்படி உங்களால் வாங்க முடியாது. ஏன்னா சான் ஸ்டோரேஜ் வந்து ஹை காஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு 20 டிபி வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 10 லட்சம் 15 லட்சம் இல்லாமல் நீங்கள் வாங்க முடியாது. இட்ஸ் வெரி ஹை காஸ்ட். பட் என்ன ரீசனுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா சொல்லுங்கள். இப்போ NAS ஸ்டோரேஜில் வந்து டிஃபால்ட்டாக அவங்களே வந்து இந்த அப்ளிகேஷன் மாதிரி உள்ள செட்டப்லாம் இருக்கும். இப்போ ஷேன்லேயுமே அந்த மாதிரி இருக்குமா, இல்லை நம்ம ஏதாச்சும் பர்ச்சேஸ் கான்ஃபிகர் பண்ணணும்? நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். எவ்ரி SAN ஹேஸ் ஒன் ஐபி அட்ரஸ். நம்ம கான்ஃபிகர் பண்ணுவோம். அந்த ஐபி அட்ரஸ் மூலமாக SAN வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க. அந்த ஐபி அட்ரஸ் வந்து கன்சோல் அந்த வெப் ப்ரௌசரில் போட்டாங்கன்னா உங்களுக்கு SAN வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து தே கேன் அலோகேட் லேண்ட், எவ்வளோ சைஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத அதுலேருந்து பண்ணுவாங்க. இட் கேன் பி என்டையர்லி மேனேஜ் பை ஸ்டோரேஜ் டீம். பட் நேஸ்ங்கிறது அப்படி கிடையாது. ஈஸியாக நீங்களே மேனேஜ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன சிஸ்டம் இருந்தால் போதும். உங்கள் லேப்டாப்லேயோ இல்லை டெஸ்க்டாப்லேயோ கனெக்ட் பண்ணி நீங்களே மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த ஐஸ்கசி அப்புறம் எஃப்சி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இன்னொரு கண்டிப்பாக சொல்கிறேன் சார். அப்போ இந்த ரெடண்டன்சி எப்படி சார் இருக்கும்? கேஸ் ஒரு ஹார்ட் டிஸ்க் ஓகே, எஸ், குட் பாயிண்ட். ரெடண்டன்சி, எஸ், கரெக்ட். சான் ஸ்டோரேஜில் தேர் இஸ் அ ரெடண்டன்சி. ரெடண்டன்சி மீன்ஸ் எனக்கு இப்போ இதில் வந்து 30 ஹார்ட் டிஸ்க் இருக்குது. திடீர்னு 2 ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆச்சு ஆகும். அஃப்கோர்ஸ் இது ஹார்ட்வேர் தானே. அப்போ ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா அது எப்படி சரி பண்ணுறது? அந்த டேட்டா வந்து ஃபெயிலியர் ஆயிரும் இல்லையா? அப்போ அது சரி பண்ணுறதுக்காக தேர் இஸ் அ ரெய்டு கான்ஃபிகர் பண்ணுவாங்க. தட் இஸ் கால்ட் ரெடண்டன்சி. ஸோ ரெய்டு வந்து ரெய்டு 5 ஆர் ரெய்டு 6 கான்ஃபிகர் பண்ணுவாங்க, இல்லை ரெய்டு 10 கான்ஃபிகர் பண்ணுவாங்க. ஸோ அது கான்ஃபிகர் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, இன்கேஸ் எனக்கு 2 ஹார்டிஸ் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா ஐ கேன் ஏபிள் டு ரெக்கவர் மை டேட்டா. எந்த ஒரு லாஸும் எனக்கு கிடையாது. 3 ஹார்டிஸ் ஃபெயிலியர் ஆனாலும் எனக்கு எந்த ஒரு லாஸும் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ ஸ்டோரேஜ் எப்படி பிரிச்சுருப்பாங்கன்னா பிளாக் வைஸாக பிரிச்சுருப்பாங்க. இந்த 5 ஹார்ட் டிஸ்க் ஒரு பிளாக்கு, இந்த 5 ஹார்ட் டிஸ்க் ஒன்று, இந்த 5 ஹார்ட் டிஸ்க், இந்த மாதிரி பிரித்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரைடு கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரைடு கான்ஃபிகர் பண்ணுறப்ப இன்கேஸ் இதில் 5 ஹார்ட் டிஸ்க் 2 ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னாலும் ஸ்டில் ஐ கேன் ஏபிள் டு ரன் த டேட்டா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரைடு இதில் உண்டு. பட் நேஸில் வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ ரெடிடென்சி. ரைடு வந்து உங்களுக்கு கிடையாது. ஒரு ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் ஆனாலும் டேட்டா உங்களுக்கு ஃபால்ட்டு தான். உங்களால் டேட்டா வந்து ரெக்கவர் பண்ண முடியாது. டேட்டா வந்து கரப்ட் ஆயிரும். அப்போ அது என்ன நேஸ்ல வந்து எப்படி சார் அது இப்போ கலெக்ஷன் ஆஃப் டிரைவ் தான், ஒரு லாஜிக்கல் டிரைவை ஒரு சிங்கிள் டைம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன டெக்னாலஜி சார் கான்ஃபிகர் பண்ணுவாங்க? சரி, அது ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ஈத்தர்நெட் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த நேஸ்க்குன்னு ஒரு டிஃபால்ட் ஐபி அட்ரஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை போட்டுட்டு ஐபி அட்ரஸ் மாற்றினா மாற்றிட்டு தென் நீங்கள் டேரெக்டாக கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அந்த இப்போ 4 ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ஒரு ஹார்ட் டிஸ்க் 1 டிபி, 4 ஹார்ட் டிஸ்க் 4 டிபி, அந்த மாதிரி எல்லாமே கம்பைன் பண்ணி காமிக்கும் உங்களுக்கு. இதோட சின்ன வெர்ஷன் தான் இது. இந்த சான் ஸ்டோரேஜோட மினிமல் வெர்ஷன் தான் இந்த நேஸ் ஸ்டோரேஜ். பட் புரியல, நேஸ்ல ரைடு கான்ஃபிகர் பண்ண முடியாதா? இல்லை, அதுக்கான டெக்னாலஜி இதை கிடையாது. நேஸில் வந்து மோஸ்ட்லி ரைட் கான்ஃபிகர் பண்ண முடியாது. ஒன்லி சானில் மட்டும் தான் நீங்கள் பண்ண முடியும். நேஸில் பண்ண முடியாது. பட் லெட் மீ செக். ஸோ அப்போ இந்த நேஸில் இப்போ ரெடண்டன்சியே கிடையாது சார்? அதான் சொன்னேன் இல்லையா, இதில் ரெடண்டன்சி மோஸ்ட்லி கிடையாது. லெட் மீ செக், கிராஸ் வெரிஃபை. ஓகே. let me check. RAID கான்ஃபிகர் பண்ண முடியுமா? 2 bay NAS, 3 bay NAS, 4 bay NAS, Synology users. ஸோ கான்ஃபிகர் பண்ணலாம். பட் ரொம்ப ஹையர் எண்ட் இருந்தால் தான் கான்ஃபிகர் பண்ண முடியும். ரைடுங்கிறது ஒரு கான்செப்ட். ரைடு வந்து நான் உங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுப்பேன். நான்
ரைடை பொறுத்த வரைக்கும் மினிமம் இத்தனை ஆர்டிஸ்க் இருக்கணும், மேக்ஸிமம் இத்தனை ஆர்டிஸ்க் இருக்கணும் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. இப்போ ரைடு 1, ரைடு 5, ரைடு 6 இருக்குது. ரைடு 5 பொறுத்த வரைக்கும் 2 ஆர்டிஸ்க்கு மினிமம் இருக்கணும். ரைடு 6 பொறுத்த வரைக்கும் 3 ஆர்டிஸ்க்கு வந்து மினிமம் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி மினிமம் ஹார்ட் டிஸ்க் இருக்குது. அதை வச்சு நம்ம ரைடு கான்ஃபிகர் பண்ணுவோம். நேஸில் ரைடு கான்ஃபிகர் பண்ண முடியும். ஓகே, இதிலே கான்ஃபிகர் பண்ண முடியும்னு போட்டிருக்கான். பட் கொஞ்சம் ஹையர் எண்டில் மட்டும் பண்ணிக்கலாம், கொஞ்சம் லோயர் எண்டில் பண்ண முடியாது. ஸோ நம்ம அந்த நேஸோட இது அட்டாச் பண்ணிவிட்டு அந்த கன்சோல் நம்ம எடுத்துகிட்டு அதில் ஸ்டோரேஜ் பூலில் போயிட்டு we can able to configure the ரைடு 5, ரைடு 1 ரெண்டுமே கான்ஃபிகர் பண்ணலாம்னு சொல்லி போட்டிருக்கான். ஸோ நேஸ் எப்படி இருக்குன்னு நான் காமிச்சிடுறேன் யூடியூப்பில். ஸோ சான் ஸ்டோரேஜ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் தானே. நான் நேற்று காமிச்சேன் இல்லையா சான் ஸ்டோரேஜ் உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி டேட்டா சென்டரில் ரேக் சர்வர்ஸ் ரேக்ஸ் இருக்கும், அந்த ரேக்கில் வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இருக்குல்ல, இதுதான் நேஸ் ஸ்டோரேஜ். இதில் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஈத்தர்நெட் கேபிள் இருக்கும். அந்த ஈத்தர்நெட் கேபிளை வச்சு நீங்கள் டேரெக்டாக இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சினாலஜி அப்படிங்கிற கம்பெனியோட நேஸ் இது. ஸோ அவர் என்ன பண்ணுற ஈத்தர்நெட் கேபிள் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஈத்தர்நெட் கேபிள் டேரெக்டாக நம்ம கம்ப்யூட்டரில் வந்து கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா பை டிஃபால்ட் ஐபி அட்ரஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஃபைடோ சினாலஜி இதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஐபி அட்ரஸ் கொடுத்து கனெக்ட் கொடுத்துட்டோம்னா டேரெக்டாக கனெக்ட் ஆகிடுது. ஸோ இதுவுமே வந்து ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்காங்க. டிஸ்க் ஸ்டேஷன் மாஸ்டர் மேனேஜர் சாஃப்ட்வேர் மாதிரி இது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதில் கன்சோலில் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல ரைடு கான்ஃபிகர் பண்ணால் பண்ணிக்கலாம். Please select at least one drive to create the storage pool with RAID type. RAID நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். RAID இருக்குது, கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ நேஸ் பற்றி நமக்கு ரொம்ப தெரியணும் அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம நேஸில் ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷனுக்கு தான் வந்து நான் இதை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். முக்கியமாக நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இந்த சான் ஸ்டோரேஜ் தான். ஏன்னா இந்த சான் ஸ்டோரேஜ் தான் நம்மளோட சர்வரில் டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சான் ஸ்டோரேஜ் பற்றி தான் சார். இந்த சான் ஸ்டோரேஜ்ன்றது டைரெக்டாக வந்து சர்வரில் காமிக்குமா, இல்லை அதுக்கு செப்பரேட்டாக ஏதாவது அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்குமா சார்? சரி, ESXi பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக சர்வரில் வந்து காமிக்காது. உங்களுக்கு அந்த சான் கன்சோல் இருக்கு இல்லையா, அதில் வந்து மேப் பண்ணணும். தேர் சம் கான்ஃபிகரேஷன் பண்ணணும். நம்ம
இப்போ நான் வந்து கான்ஃபிகரேஷன் முடிஞ்ச உடனே அந்த சர்வரில் அந்த SAN ஸ்டோரேஜில் ஒட்டுமொத்த டிவைஸோட கெப்பாசிட்டி அதில் காமிக்கும். இல்லை, அது ஒரு பெரிய ப்ராசஸ். அது எப்படி அதை மேப் இந்த ஸ்டோரேஜை வந்து மேப் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு சர்வர்லேயும். ஸோ அது இப்போ ஸ்டோரேஜ் மேப்பிங்கு. அந்த ஸ்டோரேஜ் மேப்பிங் வந்து தனியாக நான் விஎம்ஆரில் கிளாஸ் இருப்பேன். விஎம்ஆரில் கிளாஸ் இருப்பேன் சொல்லுவேன் நான். ஸோ என்டையர் ஸ்டோரேஜ் இப்போ ஒரு SAN இருக்குன்னா நம்ம என்டையர் SAN வந்துட்டு நம்ம சர்வரில் அலோகேட் பண்ண மாட்டோம். அந்த SANலேருந்து ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் SAN வந்து 20 டிபி SAN அப்படின்னா இதுலேருந்து எனக்கு 5 டிபி மட்டும் அலோகேட் பண்ணால் 5 டிபி அலோகேட் பண்ணிக்கலாம். லன்னு சொல்லுவோம். இந்த 5 டிபி அலோகேட் பண்ணிக்க நான் சர்வருக்கு வந்துட்டு பார்க்குற மாதிரி அதில் தெரிகிற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபிசிக்கலாக ஸ்டோரேஜ் கனெக்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு திங் வந்து என்னென்னா ஸ்டோரேஜ் ஹேஸ் டு கனெக்ட் ஃபிசிக்கலாக ஸ்டோரேஜ் கனெக்டாக இருக்கணும். செகண்ட் திங்கு ஃபிசிக்கலாக கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். நம்ம சர்வரில் வந்து HPI கார்டுன்னு ஒன்று இருக்கும். அதாவது நம்ம FC கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, இந்த FC கனெக்ட் பண்ணுற இடத்துல HPI போர்ட்ன்ற ஒன்று போட்டிருக்கோம். அந்த போர்ட்டோட யூனிக் நம்பர் ஒன்று இருக்கும். WWN நம்பர்னு ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வந்து நீங்கள் ஸ்டோரேஜ் டீமுக்கு மெயில் பண்ணணும். இந்த மாதிரி இந்த சர்வர் நேமு, சர்வர் IP, எப்படி மேக் அட்ரஸ் இருக்குது. பை த சேம் வே மேக் அட்ரஸ் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு போர்ட்டுக்கும் ஒரு HPI போர்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த HPI போர்ட்டில் தான் இந்த FC கேபிள் கனெக்டாக இருக்கும். ஒவ்வொரு போர்ட்டுக்கும் ஒரு நம்பர் உண்டு, which is called WWN நம்பர், WWPN நம்பர். அந்த நம்பரை நம்ம வந்து மெயில் பண்ணணும் ஸ்டோரேஜ் டீமுக்கு. மெயில் பண்ணதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்டோரேஜை வந்து இதில் மேப் பண்ணுவோம். இந்த நம்பரை வச்சு they will map the storage. நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக கனெக்டிவிட்டி பண்ணால் மட்டும் போதாது. ஒன்ஸ் ஃபிசிக்கல் கனெக்டிவிட்டி பண்ணிவிட்டு ஸ்டோரேஜ் டீமுக்கு மெயில் போட்டு ஸ்டோரேஜ் எண்டில் அந்த நம்பர் எங்கே இருக்கும் ப்ரோ? நான் இப்போ தனி கிளாஸ் எடுப்பேங்க. HPI கார்டுன்னு சொல்லுவோம். நான் ரொம்ப இன்டெப்த்தாக போனால் உங்களுக்கு புரியாமல் போயிடும். அதனால் நான் பேசிக்காக சில விஷயங்கள் சொல்கிறேன். போக கேஸ் நான் ஒரு விஷயம் நான் அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னா தேர் இஸ் அ ரீசன். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே இதில் டம்ப் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு புரியாமல் போயிடும். அதனால் நான் சொல்கிறது ஓவர் வியூவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சர்வரில் FC போர்ட் கனெக்ட் பண்ணுறதுக்காக HPI கார்டுன்னு ஒரு கார்டு இருக்கும். ஓகே, அதை பற்றி நம்ம வந்து சர்வரோட பார்ட்ஸ் நம்ம படிக்கலாம். HPI போர்ட்னு ஒரு போர்ட் இருக்கும். அதில் WWN நம்பர், WWPN நம்பர் இருக்கும். அந்த நம்பரை ஸ்டோரேஜ் டீமுக்கு நம்ம கொடுத்தோம்னா ஸ்டோரேஜ் டீம் வந்து இந்த SAN ஸ்டோரேஜோட அதை மேப் பண்ணுவாங்க. ஒன்ஸ் மேப் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த சர்வரால் இந்த ஸ்டோரேஜில் இருக்கிற டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும். இல்லாட்டி டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியாது. சரிங்களா? இதை பற்றி இன்டெப்த்தாக நம்ம VMware கிளாஸில் பார்ப்போம். எப்படி அது மேப் பண்ணுறது, எப்படி ஆக்சஸ் பண்ணுறது இன்டெப்த்தாக பார்ப்போம். ஓகே, ஃபைன். அதே மாதிரி iSCSI FC இது ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. கனெக்டிவிட்டியில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே போல் கான்ஃபிகரேஷன்லேயே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதையுமே கூட நம்ம வந்து VMware கிளாஸில் இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஓகே, எஸ். ஓகே, வேறு டவுட்ஸ் இருக்கா? ஹலோ, சொல்லுங்கள். iSCSI கேபிளுக்கும் நார்மலாக பார்த்து சொல்கிறீங்க நெட்வொர்க் கேபிள், அதுக்கு என்ன இப்போ iSCSIயில் வந்துட்டு அந்த கேபிளுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? உங்கள் சவுண்டு கேட்கல, கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. இல்லை, iSCSI கேபிள் சொல்கிறீங்களா, அதுக்கும் ஈத்தர்நெட் கேபிளுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? நீங்கள் கனெக்ட் பண்ணுற டெக்னாலஜிக்கு பேர் iSCSI, பட் அது ஈத்தர்நெட் கேபிள், நெட்வொர்க் கேபிள் தான். சரிங்களா? பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. நம்ம இது iSCSI போர்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த டெக்னாலஜிக்கு பேர் iSCSIன்னு சொல்லுவோம். பட் கனெக்ஷன் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் தான். நெட்வொர்க் கேபிள், நார்மல் நெட்வொர்க் கேபிள் இருக்கு இல்லையா, அந்த நெட்வொர்க் கேபிள் தான். வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. டெக்னாலஜி நேம் இஸ் கால்ட் iSCSI. சார் அந்த கேபிள் CAT 6, CAT 5, 4 அந்த மாதிரி எதுவாக இருக்கும்? அது எதுவாக இருக்கலாம். அது டேட்டா சென்டரில் கேபிள் CAT 6 தான் மோஸ்ட்லி இப்போ யூஸ் பண்ணுறாங்க. லேட்டஸ்ட்டு வந்து CAT 6 தான். ஸோ அதுதான் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி எல்லாமே.
ஹலோ சார், ஆ ஸ்டோரேஜ் சர்வருக்கு நம்ம எதனா ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணணுமா? ஜஸ்ட் ஹார்ட் டிஸ்க்கு மட்டும் ரைட்ல கனெக்ட் பண்ணி நம்ம டேட்டாவை ஷேர் பண்ணிக்கலாம். சான் ஸ்டோரேஜ் சொல்கிறீங்களா? ஆமா ஆமா. ஸ்டோரேஜ் சர்வர். சான் ஸ்டோரேஜில் ரைடு வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ண மாட்டோம் கைஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சான் ஸ்டோரேஜில் ரைடு கான்ஃபிகர் பண்ணுவாங்க, அது நம்ம கான்ஃபிகர் பண்ண மாட்டோம். த சான் ஸ்டோரேஜ் ரைடு கான்ஃபிகர்டு பை த ஸ்டோரேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர். நம்ம எங்கே ரைடு கான்ஃபிகர் பண்ணுவோம்னா, இந்த சர்வரில் 2 ஹார்ட் டிஸ்க் இருக்குல்ல, ஹார்ட் டிஸ்க் 1 ஹார்ட் டிஸ்க் காமிச்சிருக்கல, இதில் தான் நம்ம ரைடு கான்ஃபிகர் பண்ணுவோம். இந்த நம்ம இந்த 2 ஹார்ட் டிஸ்க் வச்சு நம்ம ரைடு கான்ஃபிகர் பண்ணுவோம் ரெடிடென்சி பர்பஸ்க்காக. இதில் கான்ஃபிகர் பண்ணுற ரைடு வந்து நம்ம பண்ண மாட்டோம், ஸ்டோரேஜ் டீம் தான் பண்ணுவாங்க. அது அவங்களோட மேனேஜ்மெண்ட், அவங்க தான் பார்ப்பாங்க. ஓகே சார், அதில் எதனா ஒரு சும்மா ஓஎஸ் எதனா ரன் ஆகுமா? ஜஸ்ட் சரி, இப்போ நம்ம அந்த நேஸ்க்கு பார்த்தோம்ல கான்ஃபிகர் பண்ணுறாங்களா, அதே மாதிரி கான்ஃபிகர் பண்ணிவிட்டு இந்த ஸ்டோரேஜ்னு ஒரு ஐபி இருக்கும், அந்த ஐபியில் ஸ்டோரேஜ் பூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனில் போயிட்டு அவங்க அந்த எத்தனை ஹார்ட் டிஸ்க்கோ அது எல்லாமே வச்சு ரைடு கான்ஃபிகர் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. ஸோ இதில் யூடியூப்பில் வீடியோ இருக்கா பார்க்கலாம். ஸ்டோரேஜ் சான் ஸ்டோரேஜில் ரைடு கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி பெருசாக வீடியோஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அந்த வீடியோ பார்த்தோம்னா பட் இன்டீரியரில் உங்களுக்கு இதெல்லாம் இவ்வளோ கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஃபார் யுவர் நாலேஜ். இன்டர்வியூவில் வந்துட்டு வாட் இஸ் சான் ஸ்டோரேஜ் அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அது கூட மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க. நம்ம பட் தெரிஞ்சுக்கணும். பட் தெரியாமல் நம்ம எதுவும் பண்ண முடியாது. சான் ஸ்டோரேஜ்னால் என்னன்னு தெரியாமல் நீங்கள் விஎம்ஆர்லாம் கற்றுக்க முடியாது. ஸோ இது வந்து ஒரு சர்வர் வந்து ஸ்டோரேஜில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க டேரெக்டாக, சுவிட்ச் இல்லாமல், சான் சுவிட்ச் இல்லாமல் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பயாஸ் கான்ஃபிகர் இல்லை, இந்த இதில் இல்லை. கொஞ்சம் தேடி பாருங்கள், நான் ரைடு கான்ஃபிகர் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் கம்மியாக தான் இருக்குது. ப்ரோ எனக்கு டவுட்டு, ஆ இந்த ஐஸ்பிசி போர்ட் கான்ஃபிகரேஷன், எஃப்சி போர்ட் கான்ஃபிகரேஷன் நம்ம தான் பண்ணணுமா? இல்லை நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, ஸ்டோரேஜ் டீம் தான் பண்ணுவாங்க. ஸ்டோரேஜ் டீம் பண்ணிடுவாங்க, நம்ம மேனேஜ் மட்டும் பண்ணணுமா? நம்ம இந்த கேபிள் கனெக்டிவிட்டி இருக்கு இல்லையா, இது எல்லாமே அங்கே இருக்கிற டேட்டா சென்டருக்கு டீம் பண்ணிடுவாங்க. நம்மளோட வேலை வந்து என்னென்னா ஜஸ்ட் இதை மேனேஜ் பண்ணுறது நம்மளோட வேலை. இப்போ டேட்டா சென்டரில் புதுசாக ஒரு சர்வர் வருதுன்னா அந்த சர்வரில் வந்துட்டு ரேக்கில் மவுண்ட் பண்ணுவாங்க. ரேக்கில் மவுண்ட் பண்ணதுக்கப்புறமா கேபிளிங் பண்ணுவாங்க. கேபிளிங் பண்ணுறப்ப ஒரு கேபிள் வந்து சுவிட்சுக்கு போகும், நெட்வொர்க் சுவிட்சுக்கு போகும். இன்னொரு கேபிள் வந்துட்டு ஹெச்பிஐ கார்டில் கனெக்ட் பண்ணுற கேபிள் வந்து சான் சுவிட்சுக்கு போகும். சான் சுவிட்ச் ஸ்டோரேஜில் கனெக்டாக இருக்கும். இந்த கேபிளிங் பார்ட்லாமே வந்துட்டு யார் பண்ணுவோம் அப்படின்னா, தேர் இஸ் அ டீம். டேட்டா சென்டரில் ஒரு டீம் இருக்கும், அவங்க பண்ணுவாங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நமக்கு இதோட ஐபிஎஸ் கொடுத்துருவாங்க, இந்த சர்வரோட ஐபிஎஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த சர்வர் இந்த இஎஸ்எக்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற WNN PN நம்பர் அதெல்லாமே எடுத்து கொடுத்து ஸ்டோரேஜ் டீம்கிட்ட கொடுத்து அவங்க அதுக்கடுத்து மேப் பண்ண சொல்லுவோம் நம்ம. ஸோ நம்மளோட பார்ட் வந்து ஜஸ்ட் இந்த மேனேஜ் பண்ணுறதா மட்டும்தான் இருக்கும், மற்றது எதுவுமே நமக்கு பார்ட் கிடையாது. ஐஸ்கல்சியில் நம்ம மேனேஜ் பண்ண மாட்டோம், எல்லாமே வந்து ஸ்டோரேஜ் டீம் தான் பண்ணுவாங்க. ஓகேவா? பட் அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அது அந்த ஸ்டோரேஜை மேப் பண்ணுறப்ப டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை பற்றி நம்ம லேட்டாக பார்க்கலாம், என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்லி நம்ம லேட்டாக விஎம்ஆர் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே ஆல். ஸோ எனி டவுட்ஸ் கைஸ்? ஓகே, டவுட்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு டவுட்டு, அந்த ஐஸ்கேசி அப்புறம் எஃப்சி கேபிள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன், நீங்கள் சொல்லவே இல்லை. இல்லை, அதுதான் நான் வந்து கிளாஸில் தனியாக சொல்கிறேன்னு சொன்னேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு சொன்னால் அது புரியாது, ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் விஎம்ஆர் அதில் இன்வால்வ் ஆகும். ஓகே நோ இஷ்யூஸ். ஸோ இதுதான் வந்து அந்த HPI கார்டு, நான் சொன்னல HPI கார்டு, இதுதான் அந்த HPI கார்டு. இந்த HPI தான் அந்த நம்ம இந்த போர்ட் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த போர்ட்டில் தான் எஃப்சி கேபிள் கனெக்ட் ஆகிருக்கும். ஐஸ்கசிக்கும் எஃப்சிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது. அதை இப்போ நான் சொன்னால் புரியாது, ஏன்னா அதில் விஎம்ஆர் நிறைய இன்வால்வ் ஆகும். ஸோ அதனால் விஎம்ஆர் கிளாஸில் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன், சரியா?
ஓகே கைஸ், அது சானுக்கும் நேஸ்க்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க. ஏங்க இவ்வளோ நேரம் அதான் சொன்னேன், சாங் டிஃப்ரென்ஸ் அதான் சொல்லிட்டு தான் இருந்தேன். புரியல. கிளாஸ்ல ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா சானுக்கும் நேஸ்க்கும் என்னென்ன மெயின் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பிளாக் லெவல் ஸ்டோரேஜ், ஃபைல் லெவல் ஸ்டோரேஜ் அது தெரியுது. இது பிளாக் லெவல் ஸ்டோரேஜ், இது ஃபைல் லெவல் ஸ்டோரேஜ். இங்கே வந்து நம்ம என்டர்பிரைஸ் டேட்டா சென்டரில் யூஸ் பண்ணுவோம். இதை வந்து ஆஃபீஸில் யூஸ் பண்ணுவோம், பர்சனல் கம்ப்யூட்டரில் நம்ம பர்சனல் யூஸ் பண்ணுவோம். இது வந்து பெரிய டேட்டா பேஸில் யூஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஃபைல் சர்வரில் மட்டும் யூஸ் பண்ணுவோம், ஃபைல் ஷேரிங்க்கு யூஸ் பண்ணுவோம். சான் ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லேட்டன்சி இருக்காது, அதாவது லேட்டன்சினா ஸ்லோனஸ் இருக்காது, ஹை த்ரூபுட் இருக்கும். ஹை த்ரூபுட்னா வேகமாக டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து வேகமாக இருக்கும். ஸோ அதனால் டேட்டா பேஸ் சென்டரில் யூஸ் பண்ணுறாங்க. பட் இதை கம்பேர் பண்ணுறப்ப NAS ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது லேட்டன்சி ஸ்லோனஸ் இருக்கும், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். பட் காஸ்ட் வைஸ் பார்த்தோம்னா சான் ஸ்டோரேஜ் அதிகமாக காஸ்ட் இருக்கும், NAS ஸ்டோரேஜ் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் இருக்கும். அதே மாதிரி சான் ஸ்டோரேஜ் வந்து கனெக்ஷன் டைப் பார்த்தீங்கன்னா எஃப்சிலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஐஸ்பிசியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் NAS ஸ்டோரேஜ் வந்து ஒன்லி ஈத்தர்நெட்டில் மட்டும் தான் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? இதை மட்டும் நீங்கள் இது ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன், இன்டர்வியூவில் தே நெவர் ஆஸ்க் அபவுட் NAS ஸ்டோரேஜ், தே ஒன்லி ஆஸ்க் அபவுட் விச் லைக் சான் ஸ்டோரேஜ்லேயே என்ன கேட்பாங்கன்னா என்ன மாதிரியான ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுறீங்க, அது எப்படி மேப் ஆகிருக்கு அப்படின்னு தான் கேட்பாங்க. அதை பற்றி நம்ம VMware கிளாஸில் இன்னும் பார்க்கலாம். ஓகே, ஓகே எஸ், தேங்க்யூ ஆல். நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.